ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. இது எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பதிதல், அதாவது இம்ப்ளான்டேஷன் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி ஜேர்னிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் கருத்தரித்தல் நடந்தாலும், அதாவது கன்செப்ஷன் நடந்தாலும் அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலே அது வந்து ப்ரெக்னென்சி அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. நம்ம ப்ரெக்னென்சின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ப்ராப்பராக இம்ப்ளான்ட் ஆனால் மட்டும்தான் அது வந்து நமக்கு ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆகும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் எதனால் நடக்குது, அதுக்கு முக்கியமான 3 காரணங்களை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த 3 காரணங்களில் எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக நடக்காது, இம்ப்ளான்டேஷன் சப்போர்ட் ஆகாது. ஸோ இதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த கெமிக்கல் ப்ரெக்னென்சி, பயோகெமிக்கல் ப்ரெக்னென்சி, அப்புறமா இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக இல்லாமல் ஏர்லி மிஸ்கேரேஜ் இது எல்லாமே நடக்கிறது. ஸோ இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 காரணங்களையும் சரி பண்ணி எப்படி இம்ப்ளான்டேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம பார்த்திங்கன்னா, நான் இப்போது ஆரோக்கிய உணவு அப்படின்னு ஒரு ஹோம்மேட் ஹெல்தி ஆர்கானிக் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை, ஒரு ஆரோக்கியமான ஒரு ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைலை வந்து எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த சேனல் ஆரம்பித்து நிறைய பேர் வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக கருத்தரிச்சிருக்கு. ஸோ இப்போ அந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டிக்கு மட்டும் இல்லாமல் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே அவங்களோட ஒரு ஹெல்த்தியான வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்கிறதுக்கு நம்மளால் சில நல்ல ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட்ஸை ஹெல்த்தியாக எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆரோக்கிய உணவோட எய்மே. ஸோ அந்த வகையில் நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த ஃபர்டிலிட்டிக்கு தேவையான சில ஸ்பெசிஃபிக்கான பொருட்களும் ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஹெல்த் மிக்ஸ், மல்டி மில்லட் கஞ்சி மிக்ஸ், அதை தான் வந்து டயபெட்டிக் மிக்ஸ். இந்த டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதில் வந்து நம்ம காட்டு யானம், கருப்பு கவுனி அரிசி, அப்புறமா வந்து வரகு, சாமை, திணை, இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசி அப்புறம் சிறுதானியங்களை வச்சு செஞ்சுருக்கிறதுனால சின்ன வயசு குழந்தைங்க கூட அதை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப சத்தானதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போது இந்த 2 பிக்சரில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் வந்து நம்ம ஆரோக்கிய உணவுக்கு சப்போர்ட் பண்ணணும், நம்ம ஆரோக்கிய உணவு ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் வந்து ஏன் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்பராக நடக்க மாட்டேங்குது, ஏன் இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதுக்கு முதல் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கர்ப்பப்பையோட உள்சுவரான, அதாவது யுட்ரஸோட இன்னர் லைனான எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும், அதாவது லேசானதாக இருக்கும். ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா, இம்ப்ளான்ட் ஆகி கரு வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு மெத்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அதுக்கு தேவை. ஏன்னா வந்து 9 மாதமுமே அந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்கிறதுக்கு அந்த இம்ப்ளான்டேஷன், அதாவது அந்த நஞ்சு பையிலேருந்து தான் அதுக்கு உணவுலேருந்து நியூட்ரிஷன்லேருந்து எல்லாமே போகும். ஸோ அப்போ அந்த இம்ப்ளான்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும். அதுக்கு வந்து இந்த கர்ப்பப்பையோட உள் சுவரில் தான் அந்த இம்ப்ளான்டேஷன் நடக்கும். அப்படின்னா அது வந்து ஒரு மெத்த மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அது எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நல்ல பிளட் ஃப்ளோவோடு இருக்கோ அவ்வளோ ஈஸியாக வந்து அவங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் வந்து சக்ஸஸ் ஆகும். பட் நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த யுட்டரின் லைனிங், அதாவது அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். அது வந்து இம்ப்ளான்டேஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. இதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் வந்து அவங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கலாம். அப்போ ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னாலே ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸில் ஏதாவது ஹார்மோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு அப்படின்னா சில பேருக்கு இந்த யுட்டரின் லைனிங் வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகாது. ஸோ அதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு பீரியட்ஸான ஃபஸ்ட் டேலேருந்து அந்த ஓவலேஷன் வரைக்கும் அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த யுட்டரின் லைன் வந்து ப்ராப்பராக வளரும், எண்டோமெட்ரி வந்து ப்ராப்பர் திக்னஸை ரீச் பண்ணணும். இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அது வந்து ஒரு 5 to 11 mm வந்து இருந்துச்சு அப்படின்னா நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த யுட்டரின் லைனிங்கை வந்து திக்கன் பண்ணுறதுக்கு நிறைய உணவு முறைகள், ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்கு நிறைய உணவு முறைகள் வந்து
நம்ம சேனல்லையே சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த்தியான காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே எடுத்துக்கும் போதும் நல்ல மூமெண்ட்டில் இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து இதை சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் 2வது காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பாடியில் இன்ஃப்ளமேஷன்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுற மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணுறதன் மூலமாக நமக்கு வந்து இந்த இம்ப்ளான்டேஷனை வந்து நம்மளால் சப்போர்ட் பண்ண முடியும். இந்த இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்காக ஒரு மஞ்சள் போதும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பசு மஞ்சள் இல்லைன்னா தனியாக வீட்டில் இதுக்குன்னே வந்து நல்ல மஞ்சளாக வாங்கி அரைச்சி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டு அதில் நீங்கள் வந்து மிளகு ஆட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஷாட் திக்காக நீங்கள் வந்து அப்படியே குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்கள் பாடியில் உள்ள மொத்த இன்ஃப்ளமேஷனுமே வந்து நல்லா க்யூர் ஆகும். ஸோ இது வந்து 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். அது என்னது அப்படின்னா உங்களோட யுட்ரஸில் வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கிறது. அதாவது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், உங்களோட யுட்ரஸோட இன்னர் லைனில் வந்து பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தால் தான் அது நல்லா வந்து க்ரோத் ஆகி அது நல்ல ஒரு மெத்த மாதிரி வந்து உங்களுக்கு குழந்தை வந்து அதில் பதிஞ்சு வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கர்ப்பப்பையில் அந்த எண்டோமெட்ரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிகிட்ருக்கோம். பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட் டேலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளை யோகா போஸ் பண்ணுங்கள். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது யுட்டரின் பெல்விஸ் ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால் உங்களோட ஓவரி, உங்களோட யுட்ரஸ், எண்டோமெட்ரியம் லைனிங் இது எல்லாமே வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். புதிய ரத்தம் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும், புதிய ரத்தோட்டம் அதிகரிக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷனும் வந்து ப்ராப்பராக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோஸ்லேயுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து பட்டர்ஃப்ளை போஸ்ட் பண்ணலாம், இல்லைனா லெக்ஸ் அப் த வால் போஸ்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே வந்து உங்களோட யுட்ரஸில் பிளட் ஃப்ளோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு யோகா போசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா யுட்ரஸில் வந்து பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தால் தான் அங்கே ஆக்சிஜன் சப்ளையும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களோட உள்ள ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதனால் உங்களுக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லா கரெக்டான சைஸை வந்து ரீச் பண்ணுறதுலேருந்து ஓவரி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகி ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.